ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் கோஸ்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு தேவையானது பைத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு, தேவையான அரிசி, சாம்பாருக்கு பருப்பு, கொஞ்சம் பைத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பைத்தம்பருப்பை வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்கலுக்கு சாதம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி கொதிக்குது, நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு இந்த பொங்கலுக்கு எடுத்து வச்சுக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வேகட்டும், சாதம் நல்லா இழஞ்சி வேகணும், அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ பொங்கலுக்கு இந்த பதத்தில் பைத்தம்பருப்பு வெந்தால் போதும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு பருப்பு வச்சுக்கலாம். அதுக்கு பருப்புக்கு மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மேலே தெளிக்காத இருக்கும். இப்போ இந்த பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துச்சு, இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணின்னு இந்த சாதத்தை வச்சிடலாம். ரொம்ப வடிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்போ தான் இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். ரொம்ப வடிச்சிட்டிங்கன்னா திக்காகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அப்போ தான் தலைன்னு இருக்கும். இதில் இந்த பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச பைத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டா தாளிச்சிட்டு கலந்துடலாம். இப்போ பொங்கல் தாளிச்சிடலாம். இப்போ இதில் பாதி நெய் பாதி மிளகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டு இந்த கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா மேலே வெடிக்காத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். நல்லா தாளிச்சிட்டு இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கொஸ்து ரெடி பண்ணலாம். பொங்கல் பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க, பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஸ்து தாளிச்சிக்கலாம். இதை சாம்பார் நம்ம வேக வச்ச பருப்பு, பைத்தம்பருப்பு கால்வாசி, பருப்பு முக்கால்வாசி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சதும் சீரகமும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கணும்னா தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கணும். இந்த தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு நசுக்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது இப்படி கீனி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நசுக்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ புளி போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, நல்லா வதக்கி இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் இப்படி பொடியாக அரிஞ்சிக்கோங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கத்திரிக்காவை வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் அந்த சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போடுங்க. போட்டுட்டு ஒரு வதக்குங்க. இதில் மிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நான் அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சமாக ஊற்றுங்க. அரிசி களைஞ்ச தண்ணியை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த பருப்பில் அந்த வதக்கந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வேக வைங்க, மூடி போட்டு மூடுங்க. நல்லா கொதிச்சோடனே அந்த மூடி போட்டு மூடிட்டு வேக வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கல் கோஸ்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.